Hello guys, welcome back to my YouTube channel. So இன்னைக்கு செட்டப்பை பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நான் இன்னைக்கு என்ன ட்ரை பண்ணி உங்களுக்கு காட்ட போறேன் அப்படிங்கறத. ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இன்னைக்கு நம்ம என்ன ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும் போதுதான் இன்ஸ்டாகிராம்ல யூடியூப்ல ரொம்ப ரொம்ப ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்க ஈஸியா செய்யக்கூடிய சிக்கன் அதுதான் இன்னைக்கு நம்ம பண்ண போறோம். ஸோ ஆக்சுவலி வந்துட்டு ரெசிபி குவைட் சிம்பிள். அதனால ஓகே லெட்ஸ் ட்ரை இட் அவுட் அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஏன் ரூம்ல கதவை சாத்திட்டு பண்ணிட்டு இருக்க அப்படின்னு நீங்க நினைக்கலாம். அவுட் சைட் மை கிராண்ட் மதர் இஸ் ஆக்குபைங் தி கம்ப்ளீட் லிவிங் ரூம். என்னன்னா அவங்க வந்து டிவி பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ நாங்க வீடியோ எடுக்க போறோம் அப்படின்னு சொன்னா நீ கிளம்பி இடத்த காலி பண்ணுன்னு சொல்லிட்டாங்க. பட் எனக்கு தொழிலே கண்கண்ட தெய்வம் அப்படின்றதுனால இல்ல புரியல நான் ரூம்குள்ள வச்சே எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி இங்க ஒரு சின்னதா ஸ்மாலா அப்படியே ஒரு செட்டப் மாதிரி பண்ணிருக்கேன். அவ்வளவுதான். இதெல்லாம் செய்யறதுக்கு முக்கியமான ஹீரோ ஆஃப் த டே யாருன்னு பாத்தீங்கன்னா ஆப்வியஸா சிக்கன் தான். பட் சிக்கன் நீங்க வந்துட்டு நார்மலா போன்லெஸ்ஸோ இல்லாட்டி லெக் பீஸோ அந்த மாதிரி நீங்க பீஸா பண்ண போறது இல்ல. நீங்க ஒரு ஹோல் தையே நீங்க வாங்க போறீங்க. நான் மட்டும் தான் சாப்பிட போறேன்றதுனால அதுவும் ட்ரை தான் பண்ண போறேன் அப்படின்றதுனால ஐ பாட் ஒன்லி ஒன். ஸோ இதை செய்யறதுக்கு இன்கிரீடியன்ஸ் ரொம்ப முக்கியம் இல்லையா? ஸோ ரங்கரோல் ஆகுது. இன்கிரீடியன்ஸ்லாம் நான் சொல்றேன், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் சிக்கன், சில்லி பவுடர், கரம் மசாலா, பெப்பர் பவுடர், டர்மரிக் பவுடர், சால்ட், கர்ட், லெமன் அண்ட் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட். அவ்வளவுதான். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்னா மசாலா நல்லா ஊறணும் அப்படிங்கிறதுக்காக நான் வந்துட்டு நடுவுல இந்த மாதிரி கோடு போட்டுக்கிறேன். ஸோ இப்போதைக்கு தலைவரை கொஞ்சம் வெயிட்டீஸ்ல வச்சுக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூன் டர்மரிக் சேர்த்துக்கிட்டேன். நான் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு பெப்பர் பவுடர் சேர்த்துக்கிறேன். 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, 1/2 ஸ்பூன் சில்லி பவுடர், உப்பு தேவையான அளவு, இஞ்சி பூண்டு பேஸ்ட் சிறிதளவு, கர்ட் ஒரு ஸ்பூன். நான் கர்டுக்கு பதிலாக ஆக்சுவலா யோகட் எடுத்திருக்கேன். இட்ஸ் ஆல் அப் டு யூ தான். அவ்வளவுதான். மேரினேட் பண்றதுக்கு தேவையான எல்லாத்தையுமே நம்ம போட்டாச்சு. இப்போ அது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது பத்தாது போலயே, ரொம்ப கம்மியா பண்ணிக்கணும். நக்கி பார்த்துருவோமா எல்லாம் கரெக்டா இருக்கான்னு. ஆக்சுவலி உப்பு எங்களுக்கு கரெக்டா தான் இருக்கு. நான் கொஞ்சம் உப்பு கம்மியா தான் சாப்பிடுவேன். ஸோ எனக்கு பிரச்சனை இல்லை. இதோ ஒண்ணு மறந்துட்டேன்னு பார்த்தேன், லெமன் போடல. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா நம்ம மேரினேட் பண்றதுக்கு தேவை மசாலா போட்டு வச்சிருந்தோம் இல்லையா? இப்போ இதை வந்துட்டு நான் வந்துட்டு இதுல வந்துட்டு தடவ போறேன். பண்ணலாமா? It's gonna be so satisfying. நல்லா இருக்கு गाइस, நல்லா இருக்கு. மூடி வச்சிடலாம். இப்போ நம்ம வந்துட்டு தலைவரை மேரினேட் பண்ணி ஒரு ஓரமா வச்சுட்டோம். கரெக்டா? பட் இதுல மெயின் அட்ராக்ஷனே என்னன்னா அது மேல ஊத்துற மயோனைஸ். ஸோ அதுதான் இப்ப நம்ம ப்ரிப்பேர் பண்ண போறோம். 2 எக் ஒன்லி ஒயிட், 1 ஸ்பூன் ஆஃப் யோகர்ட், ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட், கொஞ்சமா சுகர், 2 பல் பூண்டு, கொஞ்சமா ஆயில். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் கிரைண்ட் பண்ணி கொண்டு வந்துட்டேன். ஸோ இதுல ஒரே ஒரு விஷயம் நான் சொல்ல மறந்துட்டேன். தட் இஸ் சீஸ். ஒரு ஸ்லைஸ் ஆஃப் சீஸை நீங்க வந்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க. அது நான் சொல்ல மறந்துட்டேன், அங்க போய் தான் ஞாபகம் வந்தது. ஸோ அது மட்டும் நீங்க இது கூட ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த கன்சிஸ்டன்சில இருந்தா would be ஃபைன். இதை விட நீங்க இன்னும் ஃபைன் டேஸ்டா பண்ணாலும் நல்லா தான் இருக்கும். வந்துட்டு பட்டர் இல்ல ஆயில் போட்டுக்கலாம். பட் நான் வந்துட்டு பட்டர்லயே பண்ணலாம் அப்படின்ற மாதிரி யோசிச்சிருக்கேன். என்கிட்ட இவ்வளவு பட்டர் தான் இருக்கு. அது எல்லாத்தையுமே இதுக்கு நான் செலவழிச்சிட்டேன். ஸோ இந்த பட்டர் நல்லா மெல்ட் ஆனதும் மேரினேட் பண்ணி வச்சிருக்க சிக்கன் அதுல போட போறோம். ஸோ நான் ஹார்ட்லி இது வந்துட்டு ஒரு 1 hour 1.5 hours கிட்ட ஊற வச்சிருக்கேன். எனக்கு தெரிஞ்சு அது போதும் தான். நான் ஓவர் நைட் வச்சா கூட நல்லா இருக்கும், சூப்பரா இருக்கும் டேஸ்ட் அப்படின்றாங்க. வாவ். மூடி போட்டு குக் பண்ணீங்கன்னா சீக்கிரமா ஆயிடும். ஸோ நான் வந்துட்டு லிட் போட்டு க்ளோஸ் பண்ணிட்டேன். வந்துட்டு நல்லா குக் ஆயிட்டு இருக்கு. டெக்ஸ்சரே பயங்கரமா இருக்கு. இப்ப நம்ம இதை திருப்பி போடலாம். ஐயோ வரலையே. இப்ப என்ன செய்யறேன்னு தெரியுமா? பாரு எல்லாம் தெரியுதுப்பா. என்னங்க அப்படி புடிச்சுக்கோங்க. சரிங்க. வாய்க்கிட்ட வச்சுக்கோங்க. சரி இப்ப நான் என்ன செய்யறேன் தெரியுமா? இப்பா சிக்கன். இப்பா இல்ல இப்பா. விப்பா. இப்பா இல்ல இப்பா.
நீ அதானே சொன்னேன் பிப்பா சிக்கன் எப்படி நல்லா செய்வேன், நல்லா வருமான்னு நினைக்கிறேன். நல்லா இருக்கும், நல்லா இருக்குமா? நல்லா செய்வேன். ஏய் ஓபன் பண்ணி பாத்துருவோமா? 3 2 1 வாவ். இந்த மயோனைஸ் நம்ம பண்ணி வச்சோம் இல்லையா, அத இது மேல நான் போட போறேன். அப்படியே ஃபுல்லா செட் பண்ண போறேன். ஆக்சுவலி ஐ லைக் டு ஈட் மயோனைஸ். see look at that. சாப்பிடணும் டெம்ப்ட் ஆகுதுல எனக்கும் தான். மயோனைஸ் போட்டதுக்கு அப்புறமா ஒரு 5 மினிட்ஸ்க்கு நான் மூடி போட்டு வைக்க போறேன் சிம்ல. அவ்வளவுதான் கைஸ், பிப்பா சிக்கன் நல்லபடியா முடிஞ்சிருச்சு. இது நான் அப்படியே எடுத்து தட்டுல சர்வ் பண்ண போறேன். வாவ், லுக் அட் த டெக்ஸ்சர். பாக்குறதுக்கே அழகா சூப்பரா வந்திருக்கு. நம்ம ஒண்ணு சமைச்சு நல்லபடியா வந்துச்சுன்னா அதோட சந்தோஷம் தனியா இருக்கும் தெரியுமா? சூப்பரா இருக்கு. இப்ப வந்து டேஸ்ட் பார்க்க போறேன். எங்க பாட்டிக்குமே நல்ல டேஸ்டிங் கொடுக்க போறேன். ஸோ இது நல்லா வந்திருக்குமா இல்லையான்றத நீங்க கெஸ் பண்ணி காமெண்ட்ல சொல்லுங்க. எப்படி நம்ம காய் சாம்பார்ல எல்லா காயும் இருக்கிற மாதிரி சமைப்போமோ அதே மாதிரி என்னோட யூடியூப் சேனல்ல எல்லா காமெண்ட்டுமே இருக்கும். ஸோ நீங்க எல்லாமே பார்த்து தெரிஞ்சுக்கணும், பார்க்கணும், ஃபன்னா இருக்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா மறக்காம என்னோட யூடியூப் சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, காமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் முக்கியமா பண்ணிடுங்க. பாய் பாட்டி.